ஊவா மாகாண ஆளுநர் கபில ஜெயசேகர, பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன, சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க, பாராளுமன்ற உறுப்பினர் கிட்னன் செல்வராஜ் ஆகியோர் தலைமையில் நீர் சுத்திகரிப்பு திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. வீடமைப்பு நிர்மாணத்துறை நீர்ப்பாசன அமைச்சின் ஊடாக முன்னெடுக்கப்படும் பவச நிவன புத்தெழுச்சி திட்டத்தின் கீழ் பண்டாரவளை பிரதேச செயலக பிரிவின் லியங்காவல நீர் சுத்திகரிப்பு நிலையம் ஏற்படுத்தப்பட உள்ளது. குறித்த சுத்திகரிப்பு நிலையத்தின் கொள்ளளவு நாளொன்றுக்கு 1000 கனமீட்டர்களாகும். ஒப்பந்த தொகை 124 மில்லியன் ரூபாவாகும். திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்டுள்ள மொத்த தொகை 290 மில்லியன் ரூபாவாகும். இதனூடாக 3000 குடும்பங்கள் நன்மை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த யுகம் சாதாரண யுகம் அல்ல, உழைக்கும் மக்களின் யுகமாகும். கொஞ்ச நாள் 5 வருஷம் தேர்தலுக்கு பிறகு விட்டுட்டு போறதுக்கு இல்லங்க நாங்க ஆட்சி வாங்கியிருக்கோம், கவலைப்பட தேவையில்லை. இப்படியே இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் காலம் போற நேரம் எதிர்கட்சிகள் நிறைய பேருக்கு விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றோம். அடுத்த 5 வருஷம் போற நேரம் எதிர்கட்சியும் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.